ஜலால், நீ ஒரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி அழிவதற்கு உரிமை கிடையாது. உன்னை கட்டுப்படுத்திக் கொள். தொந்தரவிற்கு மன்னிக்க வேண்டும். அந்த புறத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. தாங்கள் அங்கு அவசியம் வர வேண்டும். வாருங்கள். ஜலால் இங்கு இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இவள் இங்கு என்னதான் நடக்கிறது? ஜலாலை விட அதிக துக்கப்பட வேண்டியவள் இவள்தானே? இது எப்படி நடந்தது? கான் பாபாவை யாரோ கொலை செய்து விட்டார்கள் ஜலால். யார் என் கான் பாபாவை கொலை செய்தது? கூறுங்கள் பெரியம்மா, கான் பாபாவை யார் கொலை செய்தது? அந்த கொலையாளி எனக்கு உயிரினோ அல்லது பிணமாகவோ வேண்டும். இது ஒரு அரண்மனை. இது ஒன்றும் கடைவீதி அல்ல. மகாராணி, நான் கூறுவது எதையும் கேட்க விரும்பவில்லை. நான் மகாராணியிடம் தனிமையில் உரையாட விரும்புகிறேன். செல்லுங்கள். கூறுங்கள். ஜலால் இப்போது வருத்தத்தில் இருக்கிறான். பெஹரம் கான் இறந்ததற்காக மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இத்தருணத்தில் ஜலாலிற்கு ஆறுதல் கூறுவதை விட்டுவிட்டு தாங்கள் புலி வேட்டையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு எதை செய்ய வேண்டும் என்றும் செய்யக்கூடாதென்றும் தெரியும். என் கடமைகளை மறக்க மாட்டேன். ஆனால் பொறுப்பு மட்டும் இல்லை. தங்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன என்பதை நினைவு கூறவே நான் இங்கு வந்திருக்கிறேன் மகாராணி. இந்த அரண்மனைக்கு தாங்கள் ராணியாகி விட்டீர்கள். வருத்தமான விஷயம் என்னவென்றால் ஜலாலின் இதய ராணியாகவில்லை. தாங்கள் மறந்துவிட்டீர்களா? ஜலாலுக்கு இதயம் என்பதே இல்லை. பிறகு இதயத்தின் ராணி என்ற கேள்வி எங்கிருந்து வந்தது? இதயம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கத்தான் கண்களில் கண்ணீர் வருகிறது. இதயம் துயரப்படும் போது கண்களில் கண்ணீர் பெருகும். இன்று ஜலாலின் இதயம் வேதனையில் துடித்து கண்ணீர் விடுகிறது. அந்த இதயத்திற்கு தாங்கள் தேவைப்படாமல் போகலாம். ஏனெனில் அந்த இதயத்திற்கு தாங்கள் தேவைப்பட்ட பொழுது அந்த இதயத்தின் அருகில் தாங்கள் இல்லை. தங்களின் நிலையை மறக்க வேண்டாம். தாங்கள் ஒரு தாசிதான். அதோடு இத்தருணம் மகாராணியின் முன்பு நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என் கோபத்தை அதிகப்படுத்த வேண்டாம். தங்கள் கணவரை இந்த தாசிதான் வளர்த்தாள். இந்துஸ்தானின் அரசன் என்னை தான் அம்மா என்று அழைக்கிறான். அவரை தாங்கள் வளர்த்ததை விட தங்களுக்காக என்னென்ன செய்து கொண்டீர்கள் என்று தெரியுமா? அதற்கான சாட்சிகளும் என்னிடம் உள்ளது. தங்களுடைய எண்ணம் என்ன, தங்களுடைய குறிக்கோள் என்ன, எல்லாவற்றையும் அறிந்தவள் நான். முதலில் என்னை பற்றி ஆராய்வதை நிறுத்திவிட்டு தங்களின் கணவரின் மீது கவனத்தை செலுத்தினால் அது நன்றாக இருக்கும். ஜலாலின் பார்வை வேறு யார் மீதாவது விழுந்து விட்டால், வேறு யாருடைய பார்வையாவது அவரின் மீது விழுந்து விட்டால், தங்களின் எண்ணமும் ஜலாலின் பார்வையும் வேறு வேறாகிவிடும். அதன் பிறகு தாங்கள் இந்த அரண்மனையில் எந்த மூலையில் இருப்பீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. இனி ஒரு பொழுதும் என்னிடத்தில் அகந்தையில் பேசாதீர்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ். Allah
கான் பாபாவை தங்கள் பாதத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லா. அவர் இறுதியாக ஆசைப்பட்டதெல்லாம் நான் மிகப்பெரிய அரசனாக வேண்டும் என்பதுதான். அதற்கு ஒரு நல்வழி காட்டுங்கள். அவரது இறுதி கோரிக்கையை நான் நிறைவேற்றியாக வேண்டும். எனக்கு தாங்கள் வலிமையை தாருங்கள். என் முடிவை நானே தேர்ந்தெடுக்கும் வலிமையை தாருங்கள். என் தலையெழுத்து என்ன என்பதை உங்களை தவிர வேறு யார் அறிவார் தாயே? நான் ஒரு புதிய உறவில் இணையவிருக்கிறேன். அதற்காக நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும். எந்த தேங்கும் என்னை நெருங்காது பார்த்துக் கொள்ள வேண்டும். அரசே, எங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வையுங்கள். சந்தோஷமாக சென்று வாருங்கள். நான் கூறுவதை தெளிவாக புரிந்து கொள். 500 குதிரைகள், 50 யானைகள், 2 ஒட்டகங்கள், மேள தாளங்கள், 500 கோழிகள், 500 மாடுகள், சூரியவானுக்கு பிடித்த மாதிரி தங்க நகைகளை வாங்குமாறு கூறுங்கள். ஆகட்டும் தந்தையே. பிறகு வரும் விருந்தாளிகள் பற்றி அவர்களும் நமக்கு முக்கியம் அல்லவா? நல்ல நேரத்தில் நினைவு கூர்ந்தார். அனைத்து மன்னர்களுக்கும் செய்தி சேர வேண்டும். வேகமாக குதிரையை ஓட்டிச் செல்பவரிடம் இந்த செய்தியை கொடுத்து அனுப்பு. இந்த வேலையை துரிதமாக முடிக்க வேண்டும். அவ்வாறே செய்கிறோம். இது எங்கள் சார்பாக. இது என்னுடைய சார்பாக. இல்லை அண்ணி, ஏற்கனவே என் வயிறு நிரம்பி விட்டது. இருந்தாலும் என் பங்குக்கு நானும் ஊட்டிவிட வேண்டும் அல்லவா? போதும், நிறுத்துங்கள். அதிகம் சாப்பிட்டு ஜோதா குண்டாகிவிடப் போகிறாள். பல்லக்கினை நாங்கள் தானே சுமக்க வேண்டும். அண்ணா, திருமணத்தின் போது சகோதரியின் எடை சகோதரர்களுக்கு தெரியக்கூடாதாம். ஆனால் நீ உண்மைதானே கூறினாய்? சுஜாமல் அண்ணாதான் இதை என்னிடம் கூறியிருக்கிறார். பாருங்கள் அம்மா, நன்றாக உள்ளதா மைனாவதி? நன்றாக இருக்கிறது. உனக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கும் தான். பகவான் தாஸ், வாழ்த்துக்கள் ஜோதா. உன் திருமணத்திற்கான சடங்குகள் தொடங்கிவிட்டன. முதலாவதாக நாம் விநாயகரை வணங்க வேண்டும். ஜோதாவின் திருமணம் மிகவும் சீரம் சிறப்பமாக நடக்கும், இல்லையம்மா? ஆம். ஜோதாவின் திருமணச் சடங்கில் முதலாவதாக விநாயகரை வணங்க வேண்டும். ஆனால் இங்கு ஆமீரின் கோட்டைக்கு செய்தி வந்து கொண்டிருந்தது. தப்பித்து ஓடுங்கள், எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிற்காதீர்கள். ஆமீரை நோக்கி முகலாயர்களின் சேனை பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அரண்மனைக்குள்ளேயும் அந்த செய்தி பரவியது. நிறுத்துங்கள், அனைத்தையும் நிறுத்துங்கள். நம் மண்ணில் முகலாயர்கள் கால் பதித்து விட்டார்கள். அவர்களது முகத்திரையை கிழிக்க வேண்டும். யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நம்மிடம் நேரம் குறைவாக இருந்தாலும் தைரியம் அதிகமாக உள்ளது. அரசே, ஒரு கெட்ட செய்தி. முகலாயர்களுடன் நமது மாப்பிள்ளையும் இணைந்திருக்கிறார். வருணின் ஒத்துழைப்போடு முகலாயர்கள் அமீரை சேனை தலைவனாக நியமித்திருக்கிறார்கள். அவன் ஒரு துரோகி. துரோகிக்கு நாம் என்ன தண்டனை தருவோமோ அதே தண்டனையை நாம் அந்த நம்பிக்கை துரோகிக்கும் தர வேண்டும். கங்கார் சிங், யுத்தத்தில் சுஜாமல் தென்பட்டால் யோசிக்காமல் அவனை அழித்துவிடு. தாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த எதிரி தப்பித்தாலும் அந்த சுஜாமல் மட்டும் தப்பிக்கவே முடியாது. கங்கார் சிங்,
ராஜசிங் மற்றும் ஜெகநாத், நீங்கள் மூவரும் இணைந்து போராடுங்கள். பகவான் தாஸ், நீ ஆமீருக்கு துணையாக இரு. ஜெய் பவானி, ஜெய் பவானி. சுஜாமல் அண்ணா இதையெல்லாம் எதற்காக செய்தார்? நிலத்தின் ஆசையினால் முகலாயர்களோடு சேர்ந்து விட்டார். அதுவும் அந்த ஜலாலுடன். எவன் தலையை கொய்து வர வேண்டுமோ அவன் முன்னாலேயே தலை குனிந்து நிற்பதா? அப்படி அப்படி என்ன ஒரு அவசியம் அவருக்கு நேர்ந்தது? ஜோதா, சுஜாமலின் பலஹீனத்தை அவசியம் என்று கூறாதே. அரசர் சரியாகத்தான் கூறினார். விரோதியை கூட மன்னித்து விடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகியை மன்னிக்க கூடாது. அத்தை அவர்களே, தாங்கள் ஆணையிட்டால் திருமணத்திற்கான சடங்குகளை நாம் ஆரம்பித்து விடலாம். அதற்கு இனி எந்த அவசியமும் ஏற்படாது அண்ணி. எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதிரிகளுக்கு பாடம் புகட்டுவார்கள். முகலாயர்களின் பார்வை இனி ஆமீரின் மீது விழவே விழாது. போர் புரிவதற்கான ஆணையை நான் கொடுத்து விட்டேன். இருப்பினும் உண்மை நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உண்மை நிலை என்னவென்றால், முகலாயர் சேனைக்கு முன்பாக நம் சேனையின் பலம் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. மந்திரியாரே, நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். ஆமீர் மற்றும் பிரஜைகளுக்காக நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். ஒருவேளை யுத்தம் நடந்தால் நான் உங்களை உயிருடன் விட மாட்டேன். இங்கேயே உயிரை விட்டுவிட இப்போது நேரம் வந்துவிட்டது. நம் எதிரிகளின் காற்று நம் அந்தப்புரத்திற்குள் நுழைந்து விட்டால் நாங்கள் அக்னிக்கு எங்களை இரையாக்கிக் கொள்வோம். அம்மா பவானியின் ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் நாம் தான் நிச்சயம் வெற்றி பெறுவோம். வெற்றியோடு திரும்பும் வீரர்களுக்கு நாம் அனைவரும் ஆரத்தி எடுப்போம். அச்சமாக உள்ளதா மைனாவதி? இல்லை அத்தை, வீரத் திலகமிட்டு வழி அனுப்புவதுதானே நம் அரசியர்களின் கடமை.
ஒருவேளை நாம் இந்த யுத்தத்தில் தோற்றுவிட்டால் நீ பயப்படாதே மைனாவதி. ஷெரிபுதீன் ஜலாலை போல ஒரு நல்ல போர் வீரன் அல்ல. அவன் நிச்சயமாக போரில் வெற்றி பெற மாட்டான். அத்தை, ஒரு பழமொழி இருக்கிறது. இயற்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த வானம் இவ்வாறுதான் நம்மை அச்சுறுத்தும். என்ன பழமொழி அது? அந்த பழமொழி என்னவென்றால் அத்தை, மனதில் நினைத்தது நடந்தால் நம்மால் அதை பார்க்க முடியாது. நாம் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் மானத்தை நாம் காக்க வேண்டும். இந்த விஷத்தை நீ உன்னுடனேயே வைத்துக்கொள். கிழக்கு திசையிலிருந்து இன்னொரு முகலாய சேனை வந்து கொண்டிருக்கிறது. நம் தாய் மண்ணிற்காக நமது உயிரை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது வீரர்களே. பான்பூரின் சேனைகள் வந்துவிட்டது. ஜெய் பவானி, ஜெய் பவானி. இது சூரியபானாயிற்று. ஜெய் பவானி. சுஜாமல், யார் அவன்? எங்களுடைய படையை விரட்டிக் கொண்டிருக்கிறான். பான்பூரின் ராஜா சூரியபான். ஆமீருக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமீருக்கு அவன் உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எனது தங்கை ஜோதாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். எங்களை எதிர்த்து அவன் பெரிய தவறு செய்கிறான். மிகவும் பெரிய தவறு. போரில் வீரர்கள் ஆமீரின் உயிர்காக்கும் கவசமாக இருந்தார்கள். யுத்த பூமியிலிருந்து ஏதேனும் நற்செய்தி வராதா என்று இவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஷெரிஃபுதீன் ஒரு புறம் கவலையாக இருந்தார். சூரியபானுவின் படையும் வந்து சேர்ந்ததால் ஆமீரின் படை வலுவாய்ந்ததாக இருந்தது. உங்களிடம் ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். கூறுங்கள். யுத்தத்தில் இழப்புகள் ஏற்படலாம். இழப்பு ஏற்படுவது சகஜம்தான். ஆமீரிலும் அப்படி நடக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக உள்ளேன். ஆனால் என்ன? பான்பூரின் அரசர் சூரியபான், அவர் என்னுடைய தங்கையை மணமுடிக்கப் போகிறார். அவருக்கு ஏதாவது நேரிட்டால் பிறகு ஜோதாவின் முகத்தில் என்னால் விழிக்க முடியாது. எனக்கு ஒரு வாக்கு தாருங்கள். நீங்கள் சூரியபானுவை எதுவும் செய்யக்கூடாது. சரி, நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் சூரியபானுவை கொல்ல மாட்டேன். ஆனால் தாங்கள் ஆமீரை அடைய வேண்டும் என்று நினைத்தால் தாங்களே சூரியபானுவின் கதையை முடித்தாக வேண்டும். நான் என்னவென்று கூறுவது? சூரியபானு உங்கள் தங்கையின் வருங்கால கணவன். ஆனால் தாங்கள் இதை மறந்து விடாதீர்கள். ஆமீரின் வருங்கால அரசன் தாங்கள் என்பதை